இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 54 அதிகாரம் 7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. தாவீது இங்கு சொல்றார், அவருடைய எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் நீக்கி அவரை விடுவித்தார். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய சத்துருக்களுக்கு தேவன் நீதி சரிக்கட்டுதலை கண்டதுன்னு சொல்றார். அப்போ தேவன் தமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, நீதிமான்களுக்கு அவர் எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவித்து அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டுதலையும் செய்வார். அதுதான் இங்கே தாவீது அவர் உணர்வுபூர்வமாய் உணர்ந்து இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 59:10 பாருங்கள், கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர் நம்புகிறார், சத்துருக்களுடைய நீதி சரிக்கட்டுதலை நான் காண்பேன் என்று அவர் நம்பினார். எப்படி நம்பினார்னா, தேவனுடைய கிருபை இருந்தால் நம் சத்துருக்களுடைய நீதி சரிக்கட்டுதலை காண முடியும். அப்போ தேவ கிருபை நமக்கு வேணும். சங்கீதம் 112:8 பாருங்க, அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். அப்போ கர்த்தர் தன்னோடு இருக்கிறார், அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சத்துருக்கள் சரி கட்டுதலை காணும் மட்டும் நம்ம பயப்படாது இருப்போம். ஏன்னா நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் யுத்தத்தில் வல்லவர், செயலில் மகத்துவம் உள்ளவர், அவர் சர்வத்தையும் செய்ய அவர் வல்லவர் இல்லையா, சர்வத்தையும் அவர் படைத்தாள்கிறவர். அவர் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னா நம்முடைய இருதயம் எதை குறித்தும் கவலைப்படாது இல்லையா. அவன் இருதயம் உறுதியாக இருக்கும்னே சொல்கிறார். அவன் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாது இருப்பான். அவன் எதற்கும் அவன் பயப்பட மாட்டான். சங்கீதம் 92:11 சொல்லுது, சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை காது கேட்கும். இப்போ இன்னைக்கு நாமும் விசுவாசிக்கணும், சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை நம் கண் காணும், நம் காது கேட்கும். அதை நாம் விசுவாசித்து நம் தேவனுக்கு அறிக்கையிடணும். ஏசப்பா, நீங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை என் கண் காணப்போகிறது, என் காதுகள் கேட்க போகிறது, அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்போ சத்துருக்களுக்கு, ஏன்னா தேவன் நமக்காக யுத்தத்தை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்தபோது செங்கடலை கடக்கணும் இல்லையா, சிவந்த சமுத்திரத்தை. அப்போ யார் யுத்தம் செஞ்சா எகிப்தியர்களுக்கு? கர்த்தர் தான், ஆவியானவர் தான் இறங்கி அங்கே யுத்தம் செஞ்சார். அந்த அனைத்து படைகளையும், அவனுடைய எகிப்தின் சேனைகளை செங்கடலில் கவிழ்த்து போட்டார். அவர்கள் ரதங்களை இயக்க முடியாதபடிக்கு அந்த ரதங்களை கடுமைப்படுத்தினார்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்வார். அப்போ சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம் கண் காணும், நம் காது கேட்கும் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அதே போல் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் சத்துருக்கள் சரி கட்டுதலை நாம் காண முடியும்னு சங்கீதம் 118:7 பாருங்கள், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்கள் சரி கட்டுதலை காண்பேன். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது அவர் நீதியை சரி கட்டுவார் சத்துருக்களுக்கு இல்லையா. அதை நம் கண் காணும் என்பதை நாம் விசுவாசிக்கணும். சரி, இதெல்லாம் நம்ம எதுக்காக வாஞ்சிக்கிறோம், எதை நோக்கி நாம் போகணும்னு நம்ம விரும்புகிறோம்? அதற்கு சத்துருக்கள் தடையாக இருக்காங்கன்னா, பரம ராஜ்யத்தை, பரலோகத்தை, நித்திய ஜீவனை அடைவதற்கு தான் சத்துருக்கள் இந்த நாளில் நமக்கு விரோதமாய் போராடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பரம ராஜ்யத்தை அடையணும்னா 2 தீமோத்தேயு 4:18 சொல்லுகிறது வசனம் பாருங்க, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு ஆமேன்னு எழுதியிருக்கு. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் நம்மை ரட்சிக்க வல்லவர் இல்லையா. அவர் நம்ம அந்த பரம ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போகும் மட்டும் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நித்திய ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போவேன், நித்திய ஜீவனில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணி நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா. அப்போ அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தீமை நின்று ரட்சித்து நம்மை அந்த பரம ராஜ்யத்திலே கொண்டு போய் நம்மை காப்பாற்றுவார் என்கிற அந்த நிச்சயம் நம் இருதயத்தில் காணப்படணும். சதா காலமும் நாம் அவருக்கு மகிமையை செலுத்தணும், கனத்தை நாம் செலுத்தணும். சங்கீதம் 91:8 பாருங்க, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இன்னைக்கு வசனமே அதுதான், சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை காணும், துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ காண்பாய்ன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய எல்லைகளிலே, நாம் பிள்ளைகள் படிக்கிற எல்லையாகட்டும், நம் கணவன்மார்கள் நாமோ வேலை செய்கிற எல்லையாகட்டும்,
இல்லை ஊழியத்தின் பாதையாகட்டும், எந்த எல்லையிலே நமக்கு நெருக்குதல் வந்தாலும் கர்த்தர் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் தன் பிள்ளைகளுக்காக அவர் யுத்தத்தை செய்வார். அதை நம் கண் காணும். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்ன்னு சொல்றார். எத்தனையோ மறைமுகமான பிசாசின் யுத்தங்கள் கூட நமக்கு நடந்து கொண்டு இருக்கலாம். அநேக நேரம் நம்ம கலங்கி தவிப்போம், ஏன் நமக்கு இந்த போராட்டம், ஏன் நமக்கு இந்த சோதனைன்னு. ஆனால் அந்த யுத்தத்தையும், அந்த ஆவிக்குரிய யுத்தத்தையும் தேவன் நமக்கு அவர் ஜெயம் எடுப்பார். நமக்காக அவர் யுத்தத்தை செய்து ஜெயம் எடுப்பார். நாம் என்ன செய்யணும்? தேவனை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது துன்மார்க்கருக்கு வரும் பலனை நாம் காண முடியும். நம் கண்கள் மாத்திரம் அதை காணும்படியாய் செய்வார். சங்கீதம் 58:11 சொல்லுது, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவான். அப்போ ஒரு மனுஷனுக்கு விரோதமா இன்னொரு மனுஷன் எழும்புறான்னா, அப்போ தேவன் யாரோடு கூட இருக்கிறாரோ அந்த யுத்தத்திலே அவங்க ஜெயத்தை பெறும்போது அப்போ எல்லா மனுஷரும் அறிவாங்க, நியாயம் செய்கிற தேவன் உண்டு. அந்த அநியாயக்காரனுக்கு நேரிடுகிறத எல்லாருடைய கண்களும் பார்க்கும். அதுதான் இங்கே சொல்றார், நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவான்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதே போல பழி வாங்குதல் தேவனுக்குரியது. நாம போய் அந்த ஒரு மனுஷனே நாம் பழி வாங்க தேவையில்லை. ஏன்னா பழி வாங்குதல் அவருக்குரியது. நானே பதில் செய்வேன்னே சொல்றாரு. அப்போ சங்கீதம் 58:10 சொல்றார், பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்போ இதை தான் தேவன் நியாயம் செய்கிறார் என்று பார்க்குற மனுஷர்கள் சொல்லுவாங்க. என்ன தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த யுத்தத்தை செய்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 37:34 பாருங்க, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அப்போ நமக்கு தேவன் நம்மோடு கூட இருந்து யுத்தத்தை செய்து அந்த நீதி சரி கட்டுதல், சத்துருக்கு நீதி சரி கட்டுதலை நாம் காணணும்னா நாம் இப்போ என்ன செய்யணும்னா தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கணும். தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை இட்டு நாம் வேதம் வாசித்து பாடி புகழ்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அந்த யுத்தத்தை செய்ய தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை எல்லாம் ஒப்புவித்து அவர் சமூகத்திலே நாம் ஜெபித்து காத்திருக்கும் போது கர்த்தர் நீ இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு உன்னை அவர் உயர்த்துவார்னே வசனம் சொல்லுது. துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஏன்னா துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லைன்னே சொல்றாரு இல்லையா? அப்போ அவங்க அறுப்புண்டு போவதை நாம் காண முடியும். இங்கே 1 சாமுவேல் 26:24 பாருங்க, இங்கே தாவீதை சவுல் ராஜா துரத்துக்கிறாரு இல்லையா? அவர் எங்கே பார்த்தாலும் அவரை பிடிக்கணும், அவரை கொலை செய்யணுன்ட்டு எத்தனம் பண்ணி அவங்க சுற்றி திரிகிறாங்க. அப்போது சீப் வனாந்தரத்தில் தாவீது தங்கி இருக்கிறது சவுல் ராஜாவுக்கு அறிவிக்கப்படுது. இந்த மாதிரி தாவீது எஷிமோனுக்கு எதிரே ஆக்கிலா மேட்டிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறான் என்கிற அந்த செய்தி இந்த 1 சாமுவேல் 26 முழுதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். அப்போ அங்கே தாவீது போய் அங்கே இருக்கிறாரு. அவரை அறிந்து அங்கே அவர் இருக்கிறார் என்று அறிந்து சவுலும் அவருடைய படைகளும் 3000 பேரும் அவர்களுடைய அந்த படை தலைவர்கள் எல்லாமும் சேர்ந்து அங்கே போய் அங்கே முகாமிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதே எல்லையில் தாவீதும் இருக்கிறாரு. அன்று இரவு அவங்க எல்லாரும் சவுலும் அவனுடைய படைகளும் அவரை சுற்றிலும் பாதுகாப்பாக அவங்க எல்லாரும் படுத்து தூங்கி கொண்டு இருக்கும்போது சவுளுடைய தலைமாட்டிலே ஒரு ஈட்டி நடப்பட்டு இருக்கு. அது பக்கத்தில் அவருடைய தண்ணீர் சொம்பு இருக்கு. அன்று இரவு தாவீதும் அவனுடைய படைத்தலைவனும் 2 பேரும் அந்த இலையில கடந்து போய் அந்த ஈட்டியும் சொம்பையும் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வரதை பார்க்குறோம். மறுநாள் அதிகாலையில் தாவீது அவர் சத்தமாக சவுலை நோக்கி கூப்பிடுறாரு. அங்கே அப்னேர் அவருடைய படைத்தலைவரை நோக்கி கூப்பிடுறாரு பாருங்க. இந்த 1 சாமுவேல் 26:15 அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னே நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. அப்போ அன்னைக்கு இரவு நான் வந்திருந்தேன். அன்று இரவு நான் கொன்று போட்டு இருந்தா அதான் அந்த இரவே சவுலுக்கு அவருடைய காரியம் முடிஞ்சிருக்கும்.
ஆனால் நீ பாதுகாப்பாக இருந்த அப்னேரே நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, தூங்கிக்கிட்டு இருந்தியான்னு கேட்குறாரு. அப்போ ஆனாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுல் மீது தாவீது கை போட எப்பவுமே அஞ்சுகிறார் இல்லையா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு. அதான் நீ செய்த இந்த காரியம் நல்லதல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். இப்போது ராஜாவின் தலைமாட்டில் இருக்கிற அவருடைய ஈட்டியும் தண்ணீர் சொம்பும் எங்கே என்று பாரும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க அங்கே ஈட்டியும் சொம்பும் இல்லை, அது தாவீதின் கையில் இருக்குன்ட்டு. அப்போ தாவீது அங்கே சவுல் மீது கை போடாமல் இருக்கிறார், அவரை கொலை செய்யலை இல்லையா. ஆனால் அந்த காரியத்தை சவுல் உணர்றாரு இல்லையா. அவர் நினச்சிருந்தா அந்த ஒரு நிமிஷத்தில் அவரை கொன்று போட்டு இருக்கலாம். ஆனால் அவர் தேவனுக்கு பயப்படுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே கை போடக்கூடாதுன்ட்டு. அதான் இங்கே 20வது வசனத்தில் பாருங்கள், இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாது இருப்பதாக, மலைகளிலே ஒரு கௌதாரியை வெட்டுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா இந்த தெல்லு பூச்சியை தேட வந்தாரோன்னு சொல்கிறார். என்னையா ஒரு கொல்ல வந்தார், தெல்லு பூச்சின்னு தன்னைத்தானே அங்கே தாவீது தாழ்த்துக்கிறத பார்க்குறோம். அங்கே அந்த ராஜாவின் ஜீவனை அவர் காப்பாற்றுகிறத பார்க்குறோம். அவரை கொலை செய்யாது இருக்கிறாரு, உண்மையாக தேவனுக்கு பயந்த தாசனா அங்கே காணப்படுறாரு. 24வது வசனத்தில் பாருங்கள், இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்போது உன் ஜீவனை இன்னைக்கு காப்பாற்ற என்ன தேவன் தெரிந்து கொண்டாரு, என் ஜீவனையும் உன் கையிலிருந்து மீட்கவும் என் தேவன் வல்லவர், அவர் நீங்களாக்கி விடுவிப்பார்னு இங்கே தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 1 சாமுவேல் 26-25, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். அப்போ இங்கே தாவீது தன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவன் நெருங்கி அவரை விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு அதுதான் வசனம், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்வார். அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளாகவும் காணப்படணும். தேவனை நாம் நம்பி விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்து சத்துருக்கள் நீதி சரி கட்டுதலை நம் கண் காணும்படியாகும், காது கேட்கும்படியாகவும் செய்வார். ஆமேன்.